ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஒரு டிஷ் பண்ண போறோம்னா ஜப்பான் சிக்கன். அது என்ன ஜப்பான் சிக்கன் அப்படிங்கிறீங்களா? இதுதான் ஈரோட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எங்க பையன், அம்மா நான் ஹோட்டலில் தான்மா பார்த்துருக்கேன் ஜப்பான் சிக்கனை, நீ வீட்டில் ட்ரை பண்ணேம்மா அப்படின்னா, சரிடா நான் இன்னைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன் சிக்கன்லையும் எடுக்கலாம், போன்லெஸ்லையும் எடுக்கலாம். போன்லெஸ்ஸாக இருக்கிற சிக்கன் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு மைதா போட்டுக்கிறேன். ஓகேம்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு. நெக்ஸ்ட் என்னம்மா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். ஓகே, இது வந்து நம்மளே அரைச்சிக்கிறது தான். ஆமா, நான் வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன், நான் கடையில் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் கழுவி நல்லா, போன இதில் கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க வாஷ் பண்ணுவீங்களான்னு. நாங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி தான் நான் போடுவேனே, சரியா? நான் கழுவி வச்சிருக்கனால நான் அப்படியே போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. கழுவி நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, போன்லெஸ். இதுதான் நான் இப்போ போட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாக எண்ணெயில் போடுற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த பாருங்க, இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசைகிறேன். இங்கே பாருங்கள், பிசைஞ்சோம்னா அப்படியே இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் தண்ணி. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது சரியாக வராது. இந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்ததா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னமா? சிக்கன் பொரிக்கிறது வந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேம்மா. சைஸ் ஏதாச்சும் இருக்காமா? சிக்கன் வந்து இவ்வளோ இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லா இருக்கும். அதனால நான் வந்து மீடியம் சைஸாக போட்டிருக்கேன். ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெயை. ஓகேம்மா. அப்போதான் அடுப்பு வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஓகே. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அப்படியே பொரிச்சிக்கலாம். பொன்னிறம் ஆகணும். ஆமாம், பொன்னிறம் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. எதுக்கு நான் ஸ்லிம்மில் வச்சு நான் கரெக்டாக வறுக்க சொல்கிறேன்னா, முறுமுறுன்னு வரும், உள்ளார இருக்கிற சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ நாம் இந்த சிக்கனை எடுத்துக்கலாம். பேப்பர் எதுக்கு? பேப்பர் வந்து எண்ணெய் வடிகிறதுக்கு. எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சிக்கன். அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறையா, இதே மாதிரி இந்த சிக்கன் பூராவையும் போட்டுக்க வேண்டியது தான். இருக்கிற எல்லா சிக்கனையும் போட்டுட்டு பொரிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்கிறேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பட்டர் தானே, ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் தான் போடணும். பட்டருக்கு ஆல்டர்னேட்டா வேற எதுவும் போடக்கூடாது? வேற எதுவும் கிடையாது. டேஸ்ட் மாறும். ஆமா, ஜப்பான் சிக்கன்னா பட்டர் தான். அதாவது அந்த முறையா செஞ்சோம்னா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இப்போ பேன்ல செய்யறது வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு, மத்த கடாயில பண்ணோம்னா அடி பிடிக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன். 10 பல்லு பூண்டு அதை நைஸா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதையும் இதுல போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவா? ஆமா, நார்மல் பச்சை மிளகாய். பூண்டு வந்து 10 பல்லுன்னா எப்படி? 10 பல்லுனா அவங்களுக்கு தெரியும். அந்த எனக்கு கேக்குறமா, 10 சொலை மாதிரி இருக்கும்ல, ஆரஞ்சு சொலை மாதிரி ஒவ்வொரு சொலையா இருக்குல்ல. அந்த ஒரு இதுதான் பல்லுன்றீங்க? அதுதான் பல்லுங்கிறது. சரிம்மா. சரி, இப்போ காய்ச்சி ஆற வச்சுன 1/4 லிட்டர் பால் இதை ஊற்றிக்கலாம். இதுக்கு தான் அந்த பால் வச்சிருந்தியாமா? நான் கூட எனக்கு தான் குடிக்கிறதுக்கு தனியாக வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். இப்போ இந்த பாலோட சேர்த்து இதையும் அப்படியே இது பண்ணிக்கிட்டே கலந்து விடணும். பால் எதுக்கு ஊத்துறது? அது ஜப்பான் சிக்கனுக்கு அதோட மெஷர்மெண்ட், அவ்வளோதான் டேஸ்ட்டு. அதுக்காக தான். இப்போ நான் வந்து 50 கிராம் முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன். முந்திரி எவ்வளோ வேணாலும், தூள் மாதிரி இருக்கு. ஆமாம், முந்திரியை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேம்மா. எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் ஒரு 50 கிராம் வாங்கி பொடி பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். 50 கிராம் போட்டுறேம்மா. ஓகேம்மா. முந்திரியை போட்டுட்டு இப்படி கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கெட்டி ஆயிரும். சரிம்மா. கரைச்சி விட்டுட்டே இருந்துட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்போ. ஓகேம்மா. இப்போ இந்த பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் இதுல போட்டுமா. ஓஹோ,
ஓ அது பால், அது நான் ஏதோ சாஸ் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சேன் நான் கடையில். சாஸ் கிடையாது, இது வந்து பால். இதில் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதை வந்து இதில் வந்து அப்படியே மேக்னேட் பண்ணி விட வேண்டியது தான். அப்படியே திருப்பி திருப்பி அது எல்லாமே அதில் மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதோட இப்போ 2 பொருள் சேர்க்கணும். என்ன பொருள்? 2 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை எதுக்கு? அந்த டேஸ்ட்டுக்கு. அந்த டேஸ்ட்டுக்கு லைட்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்க. ஆமாம், அளவாக சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக போயிடும். அதே மாதிரி சால்ட் கொஞ்சம் லைட்டாக அளவு. ஓகேம்மா, போதும், அவ்வளோதான். இப்போ திரும்ப பட்டர் ஆட் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. இப்போ இதை கலந்தா இதையெல்லாம் கலந்து அப்படியே இறக்குனா ஜப்பான் சிக்கன் ரெடி. இது மாதிரி எவ்வளோ நேரமாக பண்ணணும்? நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற அளவுக்கு பண்ணணும். எல்லா சிக்கன்லேயும் நல்லா மூழ்கி இந்த மாதிரி நல்லா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ஜப்பான் சிக்கன் ரெடி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு, ஹோட்டலில் நீ சாப்பிட்ட நீ அது மாதிரி இருக்கா இல்லை டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஓகே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஜப்பான் சிக்கன் ரெடி. ஆவி பறக்க பறக்க சுட சுட இருக்குது. இப்போ பிளேட்டில் போட்டு தரேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. அதுக்கு நீ இவ்வளோ பெரிய பிளேட்லையாமா டேஸ்ட் பார்க்க? ஆமாம், உனக்கு எதுவாக இருந்தாலும் போன்லெஸ் சிக்கன்னா நிறைய சாப்பிடுவேன், அதனால நிறைய சாப்பிடுது. சூப்பராக இருக்குமாம்மா. நான் கூட வந்து அந்த பால் டேஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். இந்த பால் டேஸ்ட்லாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலி இந்த ஜப்பான் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு அப்படி இல்லாட்டி பிரியாணி விட மேக்ஸிமம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் இது வந்து நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து சப்பாத்திக்கு கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறத்தில் நல்லா பார்க்கவே வந்து நல்லா ஃப்ரைடு பண்ண மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இதே மாதிரி சமையல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஈரோடு சேஞ்சஸ் கிச்சனை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸும் பழைய வீடியோஸும் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ